ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் சாய் சிவா. எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்தா அடிக்கடிக்கு சாப்பிட்றது நல்லது கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் எப்படி செய்யறதுன்ற பார்க்கலாம். ஓகேவா? வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தேவையான அளவு சில்லி பவுடரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், போதும். அப்புறம் டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா நான் 1 கப் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும், என்கிட்ட இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன். ஓகேவா? ஒரு பக்கம் கடாயை வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தண்ணி தாராளமாக ஊற்றி கொதிக்க வைங்க. இதில் கொஞ்சம் உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. உப்பு போட்டால் தான் கொஞ்சம் அதில் உப்பு ஏறும் பாஸ்தாவில். தேவையான அளவு உப்பு போடுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் உப்பு போடுவோம். ஓகேவா? தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சொல்ல நான் மறந்துட்டேன். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கோங்க. திட்டமாக போட்டுக்கோங்க. ஏன்னா பாஸ்தாவுக்கு நம்ம இதில் உப்பு போடுவோம். இதில் வெங்காயம் இப்படி கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிட்டு ஒரு சிம்மிலே வைங்க. பச்சை வாசனை போகும், அந்த மிளகாத்தூள் வாசனை. இதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பாஸ்தா போடலாம். பாஸ்தாவை போட்டு நல்லா கிண்டுங்க. இது எல்லோ கலரில் இருக்கிறது ஒயிட் கலராக மாறும். இப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். தெரியலன்னா கத்தியால் குத்தி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இறங்கணும். பாருங்கள், வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். கத்தியால் வேணால் நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை நம்ம சில் தண்ணியில் அலசணும். அப்போ தான் ஒட்டாது. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கிங்க. பிளாஸ்டிக்கே கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இதாக இருக்குது. நல்லா சில் தண்ணியில் அலசினீங்கன்னா தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஏன் இந்த வடிகட்டினா அப்போ தான் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம பாஸ்தா கொட்டிடலாம். பாஸ்தா கொட்டிட்டு சாஸு, சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸு சோயா சாஸ் இப்படி கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடினீங்கன்னா காரம்லாம் அதில் ஏறிடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். சுட சுட பாஸ்தா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.